அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போது தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்க படலம் பற்றி இப்போ பார்க்குறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பிரபவிலேருந்து அக்ஷய பிரளயம் உள்ள 60 வருடங்களில் இது விசுவாவசு அப்படிங்கிற 39ஆம் வருடம். இந்த விசுவாவசு வருஷம் வருஷமே ரொம்ப சிறப்பாக நன்மையாக இருக்கும், செல்வ செழிப்போட எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு இந்த வருஷத்தோட பலன் வருது. இந்த வருஷத்துக்கு எப்போ பிறகுறதுன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு 13/4/2025 ஞாயிறு அன்று பின் இரவு 2:30 மணி அளவில் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுப தினத்தில் செவ்வாய் ஹோரையில் மகர நக்னத்தில் இந்த விசுவாவசு புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு அதிகாலையே பிறந்துடுது. ஆங்கில தேதிப்படி 14/4/2025 திங்கள் அதிகாலை 2:30 மணி அளவில் இந்த விசுவாவசு ஆண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல் உண்டு. அந்த வருஷத்தை பதிய பலனாக ஒரு பாடலாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலையும் வச்சுட்டு இந்த வருஷம் பிறந்திருக்கிற நேரத்தை வச்சு அந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்து அந்த பலன் இன்னும் சிறப்பாக இருக்குமா, அதே அளவு இருக்குமா, கொஞ்சம் சுமாராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வருஷ பலன்லாம் பார்க்கலாம். இந்த ஆண்டிற்குரிய வருஷ வெண்பா விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடும் மாடு பலிக்கும், சிசுநாசம் மற்றையோ வாழ்வார் கண் மாதவங்கண் மீறுமே, உற்றுலகில நல்ல மழை உண்டு, விசுவாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும். அதாவது விவசாயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. மாடும் பலிக்கும், பசுமாடு மற்ற மாடுகளும், காளை மாடுகளே எல்லா மாடும், பசுமாடும் மாடும் 2 தடவை கொடுத்துருக்காங்க. பசுமாடும் மற்ற மாடுகளும் பலிக்கும், சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். சிசுநாசம் மற்றையோர் வாழ்வார், குழந்தைகள் கொண்டு ஏதோ சிசுநாசம்னு கொடுத்துருக்கு. அதான் குழந்தைகளுக்கு ஏதாவது இப்போ நோய் நொடிகள் எல்லாம் நிறையா இறக்கக்கூடியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்துக்கணும். நம்ம சிசுநாசம்னு கொடுத்துருக்கு. மற்றவங்களெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்பாங்கன்னு கொடுத்துருக்கு. மாதவங்கண் மேருமே, உற்றுலகில் நல்ல மழை உண்டு, மற்ற தர்ம காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். உற்றுலகில் நல்ல மழை உண்டு, நல்ல மழை பெரியும், சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த வருஷம் மழை எல்லாம் நல்லாயிருக்கு, பயிர் நல்லாயிருக்கும், மாடுகள்லாம் நல்லாயிருக்கும், எல்லோரும் சௌக்கியமாக இருப்போம். ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் இதுன்னு கொடுத்துருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அடுத்ததுக்கப்புறம் இந்த வருஷத்தில் மகர லக்னத்தில் வருஷம் பிறந்திருக்கு. குரு பார்வையோட இந்த வருஷம் லக்னத்தை குரு பார்வையோட இந்த வருஷம் பிறந்திருக்கு. ரொம்ப சிறப்பான வருஷமாக இது அமையும். லக்ன அதிபதி சனி 2ஆம் இடத்தில், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், செவ்வாய் நீச்சம், 9இல் கேது. ஆக மழை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். லக்னத்தை குரு பார்வைக்கிறதுனால கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு தகுந்த நிவாரணமும் இருக்கும். வெயில் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் உண்டு. சுக்கிரன் உச்சமாக இருக்குது, ஆனால் தான் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வங்கிகள்லாம் நல்ல லாபம் ஈட்டும், எல்லாம் சிறப்பாகவே அமையும். மற்றபடி இந்த வருஷத்துக்குள்ளேயே ராஜா யார், மந்திரி யார், அதுக்குள்ள பலன் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வருஷத்திற்கே ராஜா சூரியன், அதிக மழை, ஆட்சி மாற்றம். மந்திரி சந்திரன், போதிய மழை, விவசாயிகளுக்கு லாபம். அர்க்காதிபதி சூரியன், விலை ஏற்றம், உணவு தட்டுப்பாடு. மேகாதிபதி சூரியன், தண்ணீர் பஞ்சம், மக்கள் கலகம். சஸ்யாதிபதி குரு, மஞ்சள் நிற பொருள் மற்றும் தானிய அபிவிருத்தி. சேனாதிபதி சூரியன், சிவப்பு நிற பொருள் அபிவிருத்தி, சொற்ப மழை. ரசாதிபதி சனி, திரவ பொருள் நாசம். தானியாதிபதி செவ்வாய், அதிக விளைச்சல். நிரசாதிபதி புதன், தாது பொருள் அபிவிருத்தி, பயிர்கள் செழிப்பு. ஷண்மண்டல பலங்கள்,
ஜனங்கள் சௌக்கியம், சுபம் உண்டாகும். பசுநாயகன் கோபாலன் பலன் நல்ல மழை, பால் பாக்கியம் சிறப்பு. திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் வெகு மழை, விளைச்சல் அதிகம். ஜேஷ்ட சுத்த பிரதமை புதன்கிழமை பலன் வங்கிகள் அதிக லாபம் அடையும். ஆஷாட சுத்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை பலன் பயிர் அபிவிருத்தி, சமுதாய பலன் மகள் மகிழ்ச்சி. ஆக இந்த ஆண்டிற்கு எல்லாம் சிறப்பாகவே சொல்லியிருக்கு. நல்ல மழை பொழியும், சுபிக்ஷமாக இருக்கும், எல்லாம் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த ஆண்டு லக்னமும் மகர லக்னம், லக்னத்தை குரு பார்வை, சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம் என்ற சிறப்பான அமைப்புகளோடு இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பொருளாதாரமும் எல்லாத்தையும் நல்லா, பண வசதியெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது இந்த ஆண்டிற்கான கந்தாய பலன் மற்றும் ஆதாய விரயம். இந்த கந்தாய பலன்கிறது இந்த வருஷத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி முதல் 4 மாதம், இடையில் உள்ள 4 மாதம், கடைசி 4 மாதம் 3 தான் பிரிச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 3 இதுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வராமல் 0 வந்துருதுனாக்கா முதல்ல 0 வந்தால் முதல் 4 மாதம் சுமாராக இருக்குது, கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். நடுப்புற 0 வந்தாக்க கொஞ்சம் பண கஷ்டம், கொஞ்சம் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் 0 வந்தாக்க நிம்மதி இருக்காது, நிம்மதி குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன் இதை வச்சு இது பண்ணுறோன்னா, எங்கே 0 வருதோ அந்த 4 மாதத்தில் கொஞ்சம் பக்தியை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி கோயிலில் போய் தீபம் போட்டு வழிபட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்க கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். அதுக்காக தான் இதை தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணுறதுக்காக தான். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள கந்தாய பலன். அஸ்வதி நட்சத்திரம் 3-0-1 நடுவில் பூஜை இருக்கிறனால இடையில் உள்ள 4 மாதம் சுமாராக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த 4 மாதத்தில் கொஞ்சம் பக்தியாக சிரத்தையாக கோயிலில் தீபம்லாம் போட்டு கொஞ்சம் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா நல்லாயிருக்கும். பரணி நட்சத்திரம் 6-1-4, கிருத்திகை நட்சத்திரம் 1-2-2, ரோகிணி நட்சத்திரம் 4-0-0, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 7-1-3, திருவாதிரை நட்சத்திரம் 2-2-1, புனர்பூச நட்சத்திரம் 5-0-4, பூசம் நட்சத்திரம் 0-1-2, ஆயில்ய நட்சத்திரம் 3-2-0, மகம் நட்சத்திரம் 6-0-3, பூரம் நட்சத்திரம் 1-1-1, உத்திர நட்சத்திரம் 4-2-4, அஸ்த நட்சத்திரம் 7-0-2, சித்திரை நட்சத்திரம் 2-1-0, சுவாதி நட்சத்திரம் 5-2-3, விசாக நட்சத்திரம் 0-0-1, அனுஷ நட்சத்திரம் 3-1-4, கேட்டை நட்சத்திரம் 6-2-2, மூல நட்சத்திரம் 1-0-0, பூராட நட்சத்திரம் 4-1-3, உத்திராட நட்சத்திரம் 7-2-1, திருவோண நட்சத்திரம் 2-0-4, அவிட்ட நட்சத்திரம் 5-1-2, சதய நட்சத்திரம் 0-2-0, பூரட்டாதி நட்சத்திரம் 3-0-3, உத்திரட்டாதி நட்சத்திரம் 6-1-1, ரேவதி நட்சத்திரம் 1-2-4. இதேமாதிரி அந்த நட்சத்திரத்துக்குள்ள கந்தாய பலன். இதில் எந்த இடத்துல 0 வந்தோ அந்த 4 மாதத்தில் கொஞ்சம் பக்தி சிரத்தையாக தீபாவளம் போட்டு வழிபட்டு வந்தாக்க கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்காது, அனுகூலமாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் விரயம். இதில் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆதாயம் 2, விரயம் 14, அதிகமாக விரயம்னு சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். அடுத்து ரிஷப ராசி, துலா ராசி ஆதாயம் 11, விரயம் 5, மிதுனம் கன்னி ஆதாயம் 14, விரயம் 2, கடகராசி ஆதாயம் 14, விரயம் 8, சிம்ம ராசி ஆதாயம் 11, விரயம் 11, தனுசு மீனம் ஆதாயம் 5, விரயம் 5, மகரம் கும்பம் ஆதாயம் 8, விரயம் 14. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கணும். இதில் மொத்த ஆதாயம் 65, மொத்த விரயம் 59. ஆக ஆதாயம் அதிகம் 59, 65னா 6 ஆதாயம் அதிகமாக இருக்குது. அதனால் நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். நாட்டில் கையிருப்பு நிறையா இருக்கும். ஆக நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஆதாயம் எப்போ அதிகமாக இருந்தாக்க அந்த ஆண்டு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும்.
ஆட்சியாளர்கள் ரொம்ப சிறப்பாக ஆளுவாங்க, நமக்கும் ரொம்ப சிறப்பாக பணப்புழக்கம் இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த வருஷத்தில் ஆதாயம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த வருஷ கிரக பெயர்ச்சி. இந்த வருஷத்தில் குரு பெயர்ச்சி அது எப்போ வருதுன்னா சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இப்போ ரிஷபராசியில் இருக்காரா, மே மாதம் மிதுன ராசிக்கு குரு மாறுறார், குரு பெயர்ச்சி. இது என்னென்னா இதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 8/10/2025 புரட்டாசி 22 அன்றைக்கி வந்து மிதுன ராசியிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு போயிடுறார். இப்போ ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் அக்டோபர் மாதத்தில். அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் மாதம்னா திருப்பி வக்கரமாகி திருப்பி மிதுன ராசிக்கு வரார். அதனால் குரு பயிற்சி அதாவது வந்து இப்போ மே மாதம் குரு மாறுறது வந்து அனுகூலம் இல்லைனாக்கா 5 மாதம் கழிச்சு அக்டோபரில் அனுகூலமாக வந்துடுறாரு. இப்போ மாறுறது அனுகூலமாக இல்லைன்னா திருப்பி அனுகூலமாக வராரு, அனுகூலமாக இருந்தால் திருப்பி அனுகூலமாக இல்லாமல். ஆக இந்த வருஷத்துலேயே குரு எல்லாருக்கும் நல்ல பள்ளிலையும் கெட்ட பள்ளிலையும் கலந்து கொடுக்க போகிறார். அதனால் எல்லா ராசிக்கும் நல்ல பலனாக அவர் வர கொடுக்குறார். அடுத்தது சனி பெயர்ச்சி. அதாவது இந்த மாசி மாதத்தில் 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக ஏற்கனவே பயிற்சி ஆகியிருக்கு. அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிங்கிறது இன்னும் தான் 6/3/2025 அன்றைக்கி தான் சனி பயிற்சி. கோயில்களெல்லாம் திருநாளாறு சனி பயிற்சி, அவங்க கோயில்களெல்லாம் சனி பயிற்சிங்கிறது அன்றைக்கி தான். அதனால் சனி வந்து மார்ச் மாதம் பெயர்றாருன்னா சனி பெயர்றதுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே அதோட பலனை உண்டுமாங்க. ஆக இந்த வருஷத்துலேயே செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே அதோட பலன் உண்டு, நல்ல பலன் உண்டு. சீக்கிரம் நல்ல பலன் வருதுன்னு வச்சுப்போம். நம்ம கஷ்டப்படலாம் தான் வரப்போகுதுன்னா இப்போ இல்லை, மார்ச் 2026 மனசில் செஞ்சுப்போம் அப்படியே, அவ்வளோதான். ஆக சனி பயிற்சி இந்த வருஷத்தில் வருது. அடுத்தது ராகு கேது பயிற்சி. இது வந்து இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு, ராகு கேது எப்போதும் ரிவர்ஸில் தான் பின்பக்கமாக தான் வர்றார் இல்லையா, அதனால் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சிக்கு வர்றார். கேது பகவான் வந்து இப்போ கன்னி ராசியில் இருக்கார், கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி வைக்கிறார். ஆக இந்த வருஷத்தில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எல்லா பயிற்சியும் இருக்குது. அதுவும் குருவே மிதுன ராசிக்கு போய் அதிசாரமாக கடக ராசிக்கு போய் திருப்பி அப்புறம் மிதுன ராசிக்கு வந்து இது மாதிரி குரு மாறுறார். ஆக இந்த பயிற்சிகள்லாம் எல்லாருக்கும் அனுகூலமான பலனை தரணும். அடுத்தது இந்த வருஷத்தில் கிரகணங்கள் அப்படின்னா 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். இதில் 2 சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாது, அதனால் அதை பற்றி நமக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த பரிகாரமோ எந்த இதுவும் நமக்கு இல்லை. 2 சந்திர கிரகணங்கள் இருக்குது. 2 சந்திர கிரகணத்தில் ஒன்று வந்து மாசி மாதம் 5ஆம் தேதி சூரிய கிரகணம், புரட்டாசி 5ஆம் தேதி சூரிய கிரகணம், அது 2 தெரியாது. அடுத்து சந்திர கிரகணம் வந்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இரவு 57க்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது, 1:26க்கு முடிகிறது. அந்த இரவு அன்னைக்கு இரவுல சனி சந்திர கிரகணம். அதுக்கடுத்து இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பகல் 3:20க்கு ஆரம்பித்து மாலை 6:47க்கு கிரகணம் முடிகிறது. அதனால் நமக்கு வந்து சூரிய இருக்கும்போதே அந்த சந்திர கிரகணம் வரதுனால நமக்கு எதுவும் தெரியாது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு அந்த கிரகணத்தோட தெரியும். அதனால் இந்த 2 சந்திர கிரகணம் தான் நமக்கு இந்தியாவில் தெரியும், அது மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், 4 கிரகணத்தில் 2 சந்திர கிரகணம் மட்டும் நமக்கு தெரியும். அந்த 2 சந்திர கிரகணத்துக்கு மட்டும் பரிகாரம் செய்து கொண்டால் போதுமானது. அடுத்து இந்த ஆண்டில் குரு சுக்கிர அஸ்தமனம். இது எது பார்க்குறோன்னா, குரு சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கும்போது கோயில்கள் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ருக்வேதக்காரவங்கள்லாம் குரு அஸ்தமனமாக இருக்கும்போதும் யஜுர்வேதக்காரவங்க சுக்கிர அஸ்தமனமாக இருக்கும்போதும் விவாகம்,
உபநயனம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்காக இந்த குரு பகவான் வந்து வைகாசி 23 6/6/2025 வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆணி 22 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை, அதாவது 6/6/2025 6/7/2025 வரலையும் இந்த ஒரு மாதம் குரு அஸ்தமனமாக இருக்கார். அதனால் அந்த காலத்தில் நம்ம கோயில்கள் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம்லாம் தவிர்க்கணும். அடுத்து சுக்கிரன் வந்து கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 13/12/2025 சனிக்கிழமை முதல் தை மாதம் 28ஆம் தேதி 11/2/2026 புதன்கிழமை வரை அஸ்தமனம். இது மெயினான மாதமாக இருக்கே தை மாதம் மார்கழி எப்படி தை மாதம் வரது தான் நம்ம எல்லாம் கும்பாபிஷேகம் அதெல்லாம் நம்ம நிறையா பண்ணுவோம் இல்லையா. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். தை மாதம் 28ஆம் தேதி வரலையுமே தை 1 தை 28ஆம் தேதி வரலையும் சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கார். அதனால் நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த கோயில் பிரதிஷ்டைகள்லாம் பண்ணக்கூடாது. ருக்வேதக்காரவங்க குரு அஸ்தமனமாக இருக்கும்போதும் யஜுர்வேதக்காரவங்க சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிற காலத்துலேயும் விவாகம் உபநயனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த குரு அஸ்தமனத்தை பார்த்து அதுக்கு தகுந்தபடி நம்ம சுபகாரியத்தை நம்ம நிர்ணயிச்சுக்கணும்.